நான் முதல்ல அறிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் இந்த கட்சியில் சேர்ந்து நம்ம அறிக்கையாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. நம்ம போய் கேட்டோம்னா பதில் இருக்காது, வாயை மூடி பேசணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த கொஷின்ஸ்க்குமே ரிப்ளை கிடையாது. இந்த பட்சத்தில் நம்ம வி ஹாவ் டு ரியாக்ட். ஏன்னா எலெக்ஷன் இஸ் நியரிங். ஓகே, ஆக்ஷன்ஸ் அண்ட் எல்லாம் அவங்களோட சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது பார்ட்டியில். எந்த பார்ட்டிலையும் இது மாதிரி நடக்காது. பீயிங் அ ஃபர்ஸ்ட் பார்ட்டி, எங்கள் தலைவர் விஜய் மாதிரி ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒரு ஹீரோ, அவர் அத்தனை பெரிய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காருங்கும் போது அவருக்கு வந்து மற்ற பார்ட்டியில் போடுற எஃபர்ட்டை விட இந்த கேடர்ஸ் இன்னும் சீரியஸாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீரியஸ்னஸ் கேடர்ஸ்க்கும் இல்லை, கீழேயும் இல்லை, யாருக்குமே இல்லை. கேடர்ஸ் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இல்லை என்ன நடந்தாலும் நாங்கள் உயிரை கொடுத்தா சீரியஸாக இருக்காங்கன்றத விட கேடர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தொண்டர்கள் அதை விட ரெடியாக இருக்காங்க. பீப்புள் எழுச்சியோட இருக்காங்க. இளைஞர்கள் கேட்கவே வேணாம், அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ இதில் இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் லீடர் என்னானாரு அப்படின்றது தான் என்னோட கேள்வி. லீடர் ஏன் அந்த இதில் இல்லை? கம்மிங் அண்ட் கிவிங் அ ஸ்பீச் ஆன் ஸ்டேஜ் இஸ் ஓகே, பட் ஆன் ஃப்ளோர்ஸ் பீப்புளாக நிற்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ லீடர்னு நினைக்கிறேன். அண்ட் இதை விட மோர் இம்பார்ட்டன்ட்லி லீடர் வந்து சொல்கிற ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ் ஃபார் விமென், அதுவும் ஆன் த டே ஆஃப் விமென்ஸ் டே. அப்போ விமென்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் உங்களோட தாலி கட்டி 25 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த ஒரு மனைவியை பற்றி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. லைக் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, என் பிரச்சனையை நான் பார்த்துப்பேன், நம்ம மக்கள் பிரச்சனையை பார்ப்போம், அது வரைக்கும் ஐ எம் 100% ஓகே. பட் அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு அவர் சொன்னது, இட் வாஸ் டெரிபிளி ஷாக்கிங். எனக்கு அதை ஏற்றுக்கிறவே முடியாது. ஒரு ஆண் அப்படி சொல்கிறதையே நான் ஏற்றுக்க மாட்டேன். அண்ட் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்காரு, அதை ஏற்றுக்கவே முடியாது. பட் அவரே எனக்கு லீடராக இருக்காரு அப்படிங்கும்போது அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த ஸ்பாட்டில் நான் இருந்திருந்தா அங்கேயே மேடை ஏறி சொல்லியிருப்பேன். இல்லை, நான் இல்லை, அன்னைக்கு ஐ ஹேட் அ ஷூட், நான் அன்னைக்கு இல்லை.